வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். முருங்கை கீரை வடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம்: துவரம் பருப்பு 1 கப்பு, 1/4 கப் கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுந்தம் எடுத்துருக்கேன், முருங்கைக்கீரை 1 கப், 6 மிளகாலேருந்து 7 மிளகா வரைக்கும் போடலாம், வரமிளகா, மிளகு பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு, இஞ்சி 1 இன்ச்சு, தேவையான அளவு உப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்து இது மூணுமே 2.5 hours 2.5 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் வடை சூப்பராக வரும். ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 3 பருப்பும் சேர்த்து 2.5 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, ஊற வச்சாச்சு. இப்போ வடைக்கு ஆட்ட வேண்டியதான், நல்லா குறவரப்பாக ஆட்டிட வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். முருங்கை கீரை வடை மாவு ஆட்டியாச்சு, நல்லா குறவரப்பாக ஆட்டியிருக்கேன். இதில் நான் வரமிளகா போட்டிருக்கேன். மீதி எல்லாம் இன்க்ரீடியும் இப்போ தான் போட போகிறேன் நான். பாருங்கள், வெங்காயம், முருங்கைக்கீரை எவ்வளோ வேணால் நீங்கள் போடலாம், தேவையான போட்டுக்கோங்க. இதை நீங்கள் கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், சோம்பு, மிளகு, சீரகம், உப்பு தேவையான அளவு, இஞ்சியை நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு வடை போட வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரை வடை போடுறேன்னு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வருதுருக்கு, செம்மையாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. கீரை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கூட இதை சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்க வடை வந்தாச்சு. முருங்கைக்கீரை வடை ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு கேட்க வேண்டாம், உங்களுக்கு ஒன்று உடச்சே காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. முறுமுறுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் தேங்காய் சட்னியும் பொடியும் வச்சுருக்கேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.